சாதிக்கணும்னு நினைக்கிற நீங்க தேவனுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டு தேவனுடைய மொழியை நீங்கள் பேச வேண்டும். பரலோகத்தில் மூடு விழாவே கிடையாது. ஆமென். ஆமா, வானத்தின் பலகனி திறந்தே தான் இருக்குது. ஆமென். அதை யாரும் தடுக்கவே முடியாது. அங்கிருந்து வந்ததுன்னா எந்த டைமும் வரும். இன்னும் சொல்லணும்னா பஞ்ச நேரத்தில் தான் வரும். ஆமென். எப்பவுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் இருந்ததுன்னா மார்க்கெட் டவுனுமாங்கல்ல, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன் தெரியுமா? இந்த டவுன் டைம் தான் நம்மளை அப்பாக்க போகிறாரு, நம்மளை உயர்த்த போறாரு, நம்மளை பெருசாக்க போறாரு. அதனால தான் நீங்கள் மற்றவங்க லாங்குவேஜை கற்றுக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேனா, ஒரு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் உமனா, ஒரு தேவ பிள்ளையா சாதிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் தேவனுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டு தேவனுடைய மொழியை நீங்கள் பேச வேண்டும். அது எது தேவனுடைய மொழி? இது வந்து இப்போ இப்படி ஆயிட்டாம, இது சீசன் கிடையாதாம, அப்படி உங்கள் வாயில் வரக்கூடாது. உங்க வாயில என்ன வரும்னா, பஞ்ச நேரத்துல கூட கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார். ஆமென். பாருங்க, இது ஒரு வெளிச்சம். இது உள்ள வரணும். ஏதோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி விட்டுறது இல்லை. இது வந்து உள்ள, இந்த சத்தியம் உள்ள போய் உங்க வாய் சிந்தனை எல்லாம் எது பேசுது? பஞ்சத்திலையும் நான் செழிப்பேன். ஏன்னா பைபிள் ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க, கடவுள் ஒருத்தனை உயர்த்தின நேரம் பஞ்சத்தின் நேரமா இருக்கிறது. கிரைசிஸ் டைம் தான். எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ற அந்த நேரத்துல தான் தேவன் செழிப்பை கொடுத்தார். ஆமென்.